துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரம் உள்ளதான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அல்லேலூயா. இந்த நாளில கூட ஸ்தோத்திரம், இவ்வளவு நேரம் கர்த்தரை துதித்தோம், பாடினோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் நாம் வேத வசனங்களை நம் கரங்களில் வேதத்தை கரங்களில் எடுத்துக்கொள்வோம். ಸಂಗೀತಗಳಿನ ಪುಸ್ತಕ ಕೀರ್ತನೆ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ 24ನೇ ಅಧ್ಯಾಯವನ್ನು ನಾವೆಲ್ಲರೂ ತೆಗೆದುಕೊಳ್ಳೋಣ. ಸಂಗೀತಗಳಿನ ಪುಸ್ತಕ 24ಾம் அதிகாரத்தை ನಾವೆಲ್ಲರೂ எடுத்துக்கொள்வோம். The book of Psalms chapter 24. Hallelujah. ಸ್ತೋತ್ರ ಸ್ತೋತ್ರ. ಭೂಮಿಯು ಅದರಲ್ಲಿರುವ ಸಮಸ್ತವೂ ಯೆಹೋವನ. ಆಮೆನ್. ಲೋಕವು ಅದರ ನಿವಾಸಿಗಳು ಆತನವೇ. ஆமென். முதலாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அதில் குடி இருக்கிற குடிகளும் கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் சிருஷ்டி கர்த்தர். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் he is a creator. அவர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தவர், உருவாக்கினவர், உருவேற்படுத்தினவர். ஹல்லேலூயா. அதாவது ஸ்தோத்திரம், ஆதியாகமம் 1ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், தேவன் வானத்தை பூமியும் சிருஷ்டித்தார், அது ஒழுங்கினமாய் இருந்தது. வாசிக்கிறீங்களா அந்த வசனம்? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார், பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஹல்லேலூயா. இந்த பூமி ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆனபடினால கர்த்தர் என்ன செய்தார்? அவைகளை சீர்படுத்தினார். ஹல்லேலூயா. அவைகளை சரிப்படுத்தினார். ஆமென். உருவாக்கினவர் மட்டுமல்ல, அவைகளை உருவேற்படுத்துகிறவரும் அவைகளை சரிப்படுத்துகிறவருமாகிய இருக்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. சோ முதலாவது வசனத்துல வாசிக்கிறது, அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவா இருக்கிறார். இரண்டாவது வசனத்துல என்ன வாசிக்கிறோம்னா, இந்த பூமியை கர்த்தர் எப்படி உண்டாக்கினார்? முதல் வசனத்துல வாசித்தோம், பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும். ஆமென். வான பூமி மட்டும் அல்ல, பூமியில் இருக்கிற குடிகளும் கர்த்தருடையவர்கள். நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. இனி வரப்போகிற சந்ததி கூட கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடையவர்கள். ஹல்லேலூயா. இரண்டாம் வசனத்துல வாசிக்கிறோம், அது கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படும். ஆமென். இந்த ஜனங்கள், அதாவது குடிகளை நம்ம கர்த்தர் எப்படி பண்ணாரா? கடல்களுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார், நதிகளுக்கு மேலாக ஸ்தாபித்தார். கடல்களும் நதிகளும் ஒன்றே நாம் ஆசீர்வாதம் எடுத்துக்கொண்டாலும் இந்த ஒன்று பிரச்சனைக்குரிய காரியம். கடல்கள், கடல்ல ஒருத்தர் போனா மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம், வரவே முடியாது. நதிகளும் அப்படிதான், அது புரண்டு ஓடுகிற நதிகளாய் காணப்படுகிறது. ஆனா வசனம் சொல்லுகிறது, அவைகளுக்கு மேலாக அஸ்திபாரப்படுத்தினார். நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், பூமியில் உள்ள குடிகள் எல்லாம் கர்த்தருடையவர்கள். நம்ம எப்படி ஸ்தாபித்தார்? கடல்களுக்கு மேலாக, பிரச்சனைகளுக்கு மேலாக, போராட்டங்களுக்கு மேலாக. ஆமென். ஆதாம் ஏவாளை ஏதேன் தோட்டத்துல கர்த்தர் வைத்த போது பிரச்சனையோடு கர்த்தர் வைக்கல, பசியோடு பட்னியோடு கர்த்தர் வைக்கவே இல்லை. அவர்களை அதாவது ஒரு பூரண மனுஷனாக, அதாவது அவர்களுக்கு எந்த குறை இல்லாம கர்த்தர் சிருஷ்டித்து வைத்தார். ஆனா எப்போ வெளியே வந்தாங்கன்னா, தாங்களே ஒரு பாவத்துக்குள்ளாக போனபடினாலே, எப்ப தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்களோ அப்பதான் அவர்கள் தோட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவன் நமக்கு ஒரு நாளும் தீங்கு கொடுக்கிறவர் அல்லவே அல்ல. ஏன்னா அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். நம்மை கொண்டு போய் பிரச்சனையில சிக்க வைக்கிறவர் அல்லவே அல்ல. வியாதியில போய் நம்மை வியாதியை கொடுத்து நம்மை அழ வைக்கிறவர் அல்லவே அல்ல. நாமவே கிரியேட் பண்ணிக்கிறோம், நாமவே போய் சிக்கி கொள்ளுகிறோம், நாமவே போய் பிரச்சனையில மாட்டிக் கொள்ளுகிறோம். இரண்டாம் வசனம் சொல்லுது, நம்மை உருவாக்கும் பொழுது அஸ்திபாரப்படுத்துவதை கடல்களுக்கு மேலாக, பிரச்சனைகளுக்கு மேலாக, போராட்டங்களுக்கு மேலாக, வரக்கூடிய எல்லா உலகத்தின் சூழ்நிலைகளுக்கு மேலாக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், அஸ்திபாரப்படுத்தி இருக்கிறார். ஆனா நம்ம தான் போய் மாட்டிக்கிறோம், நம்ம தான் போய் சிக்கி கொள்ளுகிறோம், நம்ம தான் போயிட்டு அவதிப்படுகிற நிலைமையில நாமே ஒரு காரியத்தை செய்து அதுல மாட்டிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனாகிய கர்த்தர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தாவாகிய தேவனாம். ஏன்னா
பூமியும் அது நிறைவும் குடிகளும் குடிகளும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவர்கள். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹalleluya ஹalleluya. இப்பொழுது 7ஆம் வசனத்தை வாசிங்க. ஆமென் ஆமென். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். அனாதி கதவுகளே உயருங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க போகிறார். எங்கே உட்பிரவேசிக்கிறார்? இந்த குடிகளுக்குள்ளே. ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது, அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையவர்கள். ஹalleluya. அப்போ யாரை சொல்றாருன்னா ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சொல்றார், வாசல்களே. ஸ்தோத்திரம். நம்மதான் வாசல். ஏன்னா அவர் சொல்றார், நானே வாசல். ஆமென் ஆமென். ஆசீர்வாத வரத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாசல்கள் நாம அங்கு காணப்படுகிறோம். ஹalleluya ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தல வாசிக்கிற, இதோ வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன், ஒருவனை சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ளே பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்போ வாசல் என்றால் யார்? ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகள். ஸ்தோத்திரம். இங்க என்ன சொல்றாரு தாவீது? வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்க. ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்னைக்கு பிரச்சனையோட, வாரத்தோட, துக்கத்தோட தேவ சமூகத்துல தலையை தொங்க போட்டு உட்கார்ந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலைகளை உயர்த்துங்க. ஹalleluya. தேவ சமூகத்துல வரும்போதே நம்ம தலைகளை உயர்த்தி. ஸ்தோத்திரம். எப்ப தலைக்கீழ போடுவோம்? ஏதோ ஒரு வெட்கம் வரும்பொழுது, ஏதோ நமக்குள்ள ஒரு கில்ட்டி கான்ஷியஸ் வந்துடும், ஐயோ நம்ம தப்பணிட்டே வரும்போதுதான் நம்ம தலை கீழே போடுவோம். அது சொல்றாரு, உங்களுக்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கிறேன், உங்களுக்காக நான் ரட்சிப்பை உண்டு பண்ணி இருக்கிறேன், உங்களுக்காக நான் மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறேன். வாசல்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் தலைகளை உயர்த்துங்க. ஹalleluya. தேவ சமூகத்துல வரும்போதெல்லாம் நம் தலைகளை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. நம்ம எல்லாரும் தலையை குனிந்து, அதாவது ஸ்தோத்திரம், ஏதோ ஒண்ணுல எல்லாம் இழந்துட்டேன்னு காட்டுற பிள்ளைகள் அல்லவே. ஏன்னா நமக்காக கர்த்தர் அங்கே எல்லாத்தையும் தலையை குனிச்சிட்டார். கொல்கோதா மலையிலே கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து கொடுத்து விட்டார். தாவீது சங்கீதத்துல சொல்றார், எனக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன், உங்களுக்காக நான், எனக்காக கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். நம் தலை கீழே போடக்கூடாது, தலைகளை உயர்த்த வேண்டும். வாசல்களே, வாசல் யார்? நம்மதான் வாசல்கள். நம்ம தலையை உயர்த்தணும். ஏன்னா அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா அநாதி தேவனாகிய கர்த்தர் நம்முடையது. அநாதி என்று சொல்லும் போது நாம் திக்கற்ற பிள்ளைகள் அல்ல, ஆர்ஃபன்ஸ் அல்ல. நம்ம அநாதினா அநாதி பிள்ளைங்க பாரு, அப்பா அம்மா இல்லாதவங்க அநாதி பிள்ளை. அந்த அநாதியை குறித்து இங்க சொல்லல. அநாதி தேவனாகிய கர்த்தர். ஹalleluya. அவர் சிருஷ்டிப்புக்கு முன்பதாகவே இருந்ததான கர்த்தர், உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே இருந்ததான கர்த்தர். ஹalleluya. அவர் தான் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார் என்றால் அதற்கு முன்னதாகவே தேவனாகிய கர்த்தர் இருந்தார். ஹalleluya ஹalleluya. ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல வாசித்தோம் இல்லைங்களா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவர் அங்கே இருந்தார். ஹalleluya. தேவனாகிய கர்த்தர் இருந்தார். யாரும் அவரை உருவாக்கவில்லை. He was existed. அவர் அப்படியே உருவாக்கப்பட்டவர். அவர் இருந்தார். இந்த உலகம் எல்லாம் அவருடையது. அவர்தான் சிருஷ்டிகர்த்தராக இருக்கிறார். அநாதி கதவுகளே உயருங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். அநாதி தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் கதவுகளை உயருங்கள். என்னவா? கதவுகளே உயருங்கள். ஏன்னா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். உங்கள் வாசலுக்குள்ள மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். உங்கள் அநாதி கதவுகளை அநாதி தேவனாகிய கர்த்தர் உங்களுக்குள்ள அவர் பிரவேசிக்கிறார். ஹalleluya. சபையே உயர்த்து முடி. சபையே கர்த்தரை ஆராதி. சபையே நீ கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது அநாதி தேவனாகிய கர்த்தர் உனக்குள்ளே பிரவேசிப்பார். ஹalleluya ஹalleluya. பிரவேசிப்பதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். நமக்குள்ள அவர் உறவாடுவதற்கு, நமக்குள்ள உலாவுவதற்கு நாம் இடம் கொடுக்க வேண்டும். என்னவோ எல்லாத்தையும் எழுந்துக போல ஒரு சொத்து
ஸ்தோத்திரம் சொல்லாம என்னவோன்னு சொல்லி கடமைக்கு உட்கார்ந்தா மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க மாட்டார். அவர் உட்பிரவேசிக்கணும்னா, அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கணும்னா நாம் எல்லாரும் கதவுகளை உயர்த்த வேண்டும். நம்முடைய வாசல்களை நாம் உயர்த்த வேண்டும். ஹalleluya. நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். ஹalleluya. மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அடுத்த வசனம் வாசிக்கிறோம். வாசிங்க 8 வசனம். மகிமையின் ராஜா. ஆமென். வாசிங்க. அவர் வல்லமை உள்ள பராக்கிரமம் உள்ள கர்த்தர். யார் இந்த மகிமையின் ராஜா? மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். வாஸ்தவம்தான். நீங்கள் நாம் ஆராதிக்கும் பொழுது கர்த்தரை தொழுது கொள்ளுகிற வேளையில நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற வேளையில மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமைய பராக்கிரமம் உள்ள கர்த்தர். ஹalleluya. அவர் சும்மா சாதாரணமானவர் அல்ல. இந்த மகிமையின் ராஜா சாதாரணமானவர் அல்ல. அவர் வல்லமை உள்ள கர்த்தர். ஸ்தோத்திரம். ஹalleluya. அவர் வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். வல்லமை மட்டும் இல்லங்க, பராக்கிரமம் உள்ளதான கர்த்தர். உன் வாழ்க்கையில கர்த்தர் உனக்குள்ள பிரவேசிக்க, உன் குடும்பத்துக்குள்ள பிரவேசிக்க, உன் பணத்துக்குள்ள பிரவேசிக்க, உன்னுடையதான அதாவது காரியங்களிலே கர்த்தரை முன்வைத்து கர்த்தர் அதுக்குள்ள பிரவேசிக்கும்படியா இடம் கொடுப்போமானால் அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். ஹalleluya. அவர் வல்லமை உள்ள தேவன். உனக்குள்ள பிரவேசிக்கிறவர் வல்லமை உள்ள தேவன். சபைக்குள்ள பிரவேசிக்கிறவர் வல்லமை உள்ள தேவன். உங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் வல்லமை உள்ள தேவன். ஹalleluya. பிசாசின் தலையை நசுக்கினதான தேவன், மரணத்தை வென்று மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தினான கர்த்தர். ஹalleluya. ஹalleluya. அவர் வல்லமை உள்ளவர் மட்டுமல்ல, பராக்கிரமம் உள்ளவர். வாழ்க்கையில பராக்கிரமான காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். என்னைக்குமே எப்பவுமே சோர்ந்து போய் உட்காராதீங்க. தேவனை ஆராதிங்க, தேவனை மகிமைப்படுத்துங்க. அப்பதான் மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். ஏன்னா அவர் துதிகள் மத்தியில வாசமாய் இருக்கிறவர். ஆண்டவர் எங்க துதிச்சாலும் சரி, நீ குடிசையில துதிச்சாலும் சரி, அங்க கர்த்தர் வருவார். அங்க கர்த்தர் வருவார். ஹalleluya. ஹalleluya. நீ வியாதியின் படுக்கையில சத்தமா கூட உன்னால ஸ்தோத்திரம் சொல்ல முடியாம உள்ளத்துல இருந்தே ஸ்தோத்திரம், நான் பாருங்க சும்மா இப்படிதான் இருந்தாலும் சரி, எனக்குள்ள ஸ்தோத்திரம் போயினே இருக்கு. ஹalleluya. என்னுடைய நாவு ஸ்தோத்திரம் கர்த்தரை சொல்லிக் கொண்டே இருக்கு. என் உள்ளம் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கு. உன்னால முடியலையா? எழுந்து உட்கார கூட முடியலையா? உன்னால சத்தமா வாய் திறந்து பேச கூட முடியலையா? கர்த்தருடைய பிள்ளையே, பரவாயில்ல, நீ கர்த்தரை ஆராதி, உள்ளத்துக்குள்ள ஆராதிக்கும் பொழுதே கர்த்தருடைய மகிமை இறங்கும், கர்த்தருடைய வல்லமை இறங்கும். அந்த அறைக்குள்ள ஆவியானவர் கடந்து வருவார். அந்த வல்லமுள்ள ராஜா கடந்து வருவார். அவர் வல்லமையான காரியங்களை செய்வார். கர்த்தருடைய பிள்ளையே, அவர் பராக்கிரமமான காரியங்களை செய்வார். உன் வாழ்க்கையில செய்வார், உன் குடும்பத்துல செய்வார், உன் பிள்ளைகள் மத்தியில செய்வார். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிங்க 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம். பூர்வ கலர் உத்தரவா? 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11 12. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11 12 வசனங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஆமென். ஸ்தோத்திரம். இங்கே ஹalleluya. கண்ணாடி மறந்துட்டார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். ஆமென். ஹalleluya. என்னென்னலாம் நம்முடைய தேவனை பாருங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அந்த மகிமையின் ராஜா வல்லமை உள்ளவர், மாட்சிமை உள்ளவர், ஸ்தோத்திரம், மகிமை உள்ளவர், ஜெயம் உள்ளவர், மகத்துவம் உடையவர்கள். ஹalleluya. எல்லா கர்த்தருடையது. அவ்வளோ இருக்கு அந்த மகிமையின் ராஜாக்கு. ரொம்ப ஈஸியா சொல்லிட்டார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் மகிமையும் பராக்கிரமம் செய்கிற கர்த்தர். மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவம் உடையவைகள். வானத்தில பூமியில உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். ஆமென். ஹalleluya.
வானத்திலும் பூமியிலும் இருக்கிறவைகள் எல்லாம் நம்முடைய அப்பா. ஏன் அப்பா அது? ஆமென். அல்லேலூயா. உம்முடையவைகள் இருக்கிறது எல்லாமே என்னுடைய அப்பாதுன்னு சொன்னா அது எனக்கும் சொந்தம் தானே. ஆமென். அல்லேலூயா. யாரும் ஸ்தோத்திரமே சொல்ல மாட்டாங்க. சொல்லுங்க. இதெல்லாம் ஏசப்பாதுன்னா நம்ம ஏசப்பா பிள்ளைங்க தானே. அப்ப அவருக்கு அவருடையது நமக்கு சொந்தம் இல்லைங்களா? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன கர்த்தாவே ராஜ்யமும் உம்முடையது. தேவரே என்ன சொல்றாரு? எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். நம்முடைய தேவன் தலைவராய் உயர்ந்திருக்கிறவர். 12 வசனம் வாசிங்க. ஆமென். இந்த மகிமையின் ராஜாவால ஐஸ்வர்யமும் மகிமையும் வருகிறது. நமக்கு ஐஸ்வர்யம் வேண்டுமானால், நமக்கு மகிமை வேண்டுமானால் அது யாரால வர வேண்டும்? மகிமையின் ராஜாவாலே வர வேண்டும். அல்லேலூயா. அந்த மகிமையின் ராஜா தான் நமக்கு ஐஸ்வர்யத்தை மகிமையை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்க. தேவனே எல்லாவற்றையும் ஆளுகிறவர். கரத்துல என்ன இருக்கு? கரம் சாதாரண கரம் அல்ல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவருடைய கரம் சாதாரணமான ஒரு கரம் அல்ல. அவருடைய கரத்துல என்ன இருக்கு? சத்துவமும் வல்லமையும் உண்டு. ஸ்தோத்திரம். இன்னொரு சங்கீதத்துல வாசிக்கிறோம், சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்கிற தேவன். என்னுடைய பாஸ்டர், பழைய பாஸ்டர், அவர் இப்போது இல்லை, இறந்து விட்டார். அவர் சொல்லுவாரு, ஆண்டவர் சிங்காசனத்துல உட்கார்ந்து இருப்பாராம். நம்ம ஜெபிக்க ஜெபிக்க நம்முடைய ஜெபம் கர்த்தருடைய கரத்தை அசைக்க பண்ணுமா. ஹalleluya. நம்முடைய ஜெபம் என்ன செய்யும்? கர்த்தருடைய கரத்தை அசைக்க பண்ணுமா. நாம் யாருக்காவது ஜெபிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, அந்த கர்த்தருடைய கரத்தை நம்முடைய ஜெபம் அசைத்து யாருக்கு நம்ம ஜெபிக்கிறோமோ அந்த கரம் அப்படியே போய் தொடுமா. ஹalleluya. அவருடைய அந்த கரம், கர்த்தருடைய கரம் நம்முடைய ஜெபத்தின் வல்லமையினால போய் தொடுமா. ஹalleluya. அந்த கர்த்தருடைய கரத்துல வல்லமை இருக்கு. கர்த்தருடைய கரத்துல சத்துவம் இருக்கிறது. நாம் சத்துவம் இல்லாதவளுக்கு ஜெபிக்க பொழுது கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்டுமா. ஜெபிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தாவே உம்முடைய கரத்தை நீட்டிவிடு, தொடுமாட்டவர் என்று சொல்றோம் இல்லைங்களா? அப்படி ஜெபிக்கிற வழியில கர்த்தருடைய ஆவியானவர் தொடுவார். ஹalleluya. அவருடைய கரத்துல சத்துவம் இருக்கிறது. அவருடைய கரத்துல வல்லமையும் உண்டு. ஆமென். எவரையும் மேன்மைப்படுத்தவும், யாரையும் ஆனாலும் கர்த்தர் மேன்மைப்படுத்த அவரால முடியும். சங்கீதத்துல வாசிக்கிறோம், ஒருவருடைய குப்பையிலிருந்து உயர்த்தி ராஜாவாக சிங்காசனத்துல உட்கார வைக்கிறார். இது யாரால முடியும்? அவரால மட்டும்தான் முடியும். ஹalleluya. யாரால? அந்த மகிமையின் ராஜாவாக நமக்குள்ள பிரவேசிக்கிற அந்த மகிமையின் ராஜா, அதை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். கர்த்தருடைய கரம் சாதாரண கரம் என்று சொல்லாதீங்க. ஆண்டவரே, என்னுடைய கரம் உம்முடைய கரத்தோடு இணைந்து இருக்கட்டும். ஆண்டவரே, ஹalleluya. அப்பா, என்னுடைய கரம் உம்முடைய கரத்தை பிடிக்கிட்டு, அல்லது உம்முடைய கரம் என் கரத்தை பிடிக்கிட்டு ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய கரத்தை பிடித்து நான் நடக்க எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஏன்னா அந்த கரத்துல வல்லமை இருக்கு. ஏன்னா அந்த கரத்துல சத்துவம் இருக்கு. ஏன்னா அந்த கரத்துல மகிமை இருக்கு. அவர் எவரை உயர்த்துவார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஹalleluya. வாசிங்க இன்னொரு வசனத்தை கூட. 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆமென். அல்லேலூயா. ஹalleluya. தங்கள் சகோதரரில் 2 லட்சம் பேராகிய ஸ்திரீகளையும் குமாரரையும் குமார்த்திகளையும் சிறைப்பிடித்து அவர்களுடைய அநேக திவ்யங்களையும் கொள்ளையிட்டு கொள்ளை பொருளை சமாரியாவுக்கு கொண்டு வந்தார். ஆமென். அங்கே ஓதேத் என்னும் பேருள்ள கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற சேனைக்கு எதிராக போய் அவர்களை நோக்கி, இதோ உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் யூதாவின் மேல் கோபம் கொண்டபடியினால் அவர்களை உங்கள் கைகளில் ஒப்புக் கொடுத்தார். நீங்களோ வானம் வரையில் வெட்டுகிற உச்சத்தோடு அவர்களை சங்காரம் பண்ணினீர்கள். ஆமென். ஸ்தோத்திரம். அதாவது இங்க என்ன வாசிக்கிறோம்னு சொன்னா, ஸ்தோத்திரம், 12ஆம் வசனத்தை கூட வாசிக்கிறீங்களா? 21ஆம் வசனம். ஆகாஷ் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒரு பங்கும், ராஜா அரண்மனையில் ஒரு பங்கும், பிரபுக்களின் கையில் ஒரு பங்கும் எடுத்து அசீரியாவின்
ராஜாவுக்கு கொடுத்தும் அவனுக்கு உதவி கிடைக்கவில்லை. ஸ்தோத்திரம். அதாவது இங்க என்ன வாசிக்கிறோம் சொன்னா, ஆகாஸ் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான். அவன் சமாரியாவுக்கு வருகிற, அதாவது ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியத்தை நீங்க என்ன செய்தீங்க, தடை பண்ணி போட்டீங்க அப்படின்றாரு. ஸ்தோத்திரம். யோபு 26 அதிகாரம் 12 வசனத்தை வாசிங்க. யோபு 26:12. யோபு 26:12. சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணி நமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஆமென். அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார். தம்முடைய வல்லமையினால். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையுள்ள ராஜா. அந்த வல்லமையுள்ள ராஜா என்ன செய்கிறார்? சமுத்திரத்தின் கொந்தளிப்பை அமர பண்ணுகிறார். சமுத்திரத்துல கொந்தளிக்கிற கொந்தளிப்பை கூட கர்த்தர் அமர பண்ணுகிறார். ஹல்லேலூயா. தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். ஸ்தோத்திரம். 13 வசனம். தமது ஆவினால் அவருடைய கரம் நெளிவான சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. ஆமென். ஸ்தோத்திரம். அவருடைய கரம் என்ன ஆயிற்று? சர்ப்ப நட்சத்திரத்தை உருவாக்கிற்று. நட்சத்திரங்களை உருவாக்கின அவருடைய கரம் வல்லமை உள்ள கரம். வல்லமை உள்ள கரம். நம்முடைய ராஜா வல்லமுள்ளதான தேவன். ஸ்தோத்திரம். சங்கீதம் 62 அதிகாரம் 11 வசனம். தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையது என்பதே. ஆமென். ஹல்லேலூயா. என்ன அழகா சொல்றாரு பாருங்க. ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். என்னது? வல்லமை தேவனுடையது என்பதே. ஸ்தோத்திரம். ஒரு வாட்டி சொன்னா 2 வாட்டி நம்முடைய செவிகளில விழுதா. ஹல்லேலூயா. தேவன் ஒரு தரம் விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன். ஸ்தோத்திரம். எக்கோவா. ஆமென். கர்த்தர் ஒரு தரம் சொன்னா அது நம்முடைய செவியில 2 வாட்டி விழுதா. 2 முறை நான் கேட்டிருக்கிறேன். என்னது? வல்லமை கர்த்தருடையது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளையே, இன்னைக்கு 2 தரம் நம்முடைய செவிகளில விழுத்துமா? இன்னைக்கு கர்த்தர் யாருன்னு இன்னும் சரியா நம்ம புரிஞ்சுக்காதபடினால்தான் நம்ம துக்கப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம், கலக்கம் அடைகிறோம். ஐயோ, ஏன் ஆண்டவரே இந்த பாடு என்று கர்த்தரிடத்துல கேள்வி கேட்கிற நிலைமைக்கு வருகிறோம். ஆனா எப்போ கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிறாரோ, அவர் ஒரு முறை பேசினா 2 முறை நம்முடைய செவிகளில விழு. ஸ்தோத்திரம். அது யார் செய்து? ஆவியானவர் செய்கிறார். ஆவியானவர் செய்கிறார். மீண்டும் மீண்டும் ஆவியானவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இப்போ சங்கீதம் 24 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 24. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிங்க. 24 அதிகாரம் 3 வசனம். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான்? ஆமென். இந்த 7 வசனத்துல வாஸ்தவம் யார் இந்த மகிமையின் ராஜா? 8 வசனத்துல வாஸ்தவம் யார் இந்த மகிமையின் ராஜா? ஒரு வல்லமை பராக்கிரம் உள்ளதான கர்த்தர். இந்த தாவீது சொல்றாரு, இந்த வல்லமையும் மகிமையும் மாட்சிமையும் பராக்கிரமும் நிறைந்தான கர்த்தருடைய பிரசன்னத்துல யார் போகணும்னா, அந்த வல்லமையை நாம் பெற்றுக்கொள்ள யார் தகுதி உள்ளவர்கள் என்று சொன்னால், யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவார்? யார் கர்த்தருடைய சமூகத்துல வர முடியும்? யாரோட பிரசன்னத்துல உட்கார முடியும்? யார் அவருடைய கரத்தின் வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும்? யார் அவருடைய பராக்கிரமத்தின் செயல்களை நாம் அனுபவிக்க முடியும் என்று சொன்னால் என்ன வாசிக்கிறோம்? யார் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பார்? 4 வசனத்துல வாசிக்கிறோம், கைகளில் சுத்தம் உள்ளவன். முதலாவது நம்முடைய கைகளிலே சுத்தம் இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் தேவனுடைய பர்வதத்திலே ஏற முடியும். அவர்கள் மட்டும்தான் அந்த பரிசுத்த ஸ்தலத்திலே நிலைத்திருக்க முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கைகளில் சுத்தமா இருக்க வேண்டும். நம்முடைய கைகள் சுத்தமா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சோப் போட்டு கழுவிடலாம்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க. நம்முடைய கைகளில செய்கிறதான கிரியைகள் சுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும். நாம் செய்கிறதான கிரியைகள் சுத்தம் உள்ளதா இருக்க வேண்டும்.
இந்த கைகளினால் எதை சாப்பிடுகிறோம் அது சுத்தம் உள்ளதாய் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் இருக்க வேண்டும். தேவனுக்கு விருப்பமில்லாத மதுபானத்தை இந்த கையில் எடுத்து குடிக்கிறது, தேவனுக்கு விருப்பமில்லாத போதைப் பொருள்களை இந்த கையிலிருந்து சாப்பிடுறது, தேவனுக்கு விருப்பமில்லாத அநியாயமான காரியங்களை இந்த கையில செய்யறது, ஹல்லேலூயா, இந்த கையினால அடிக்கிறது, இந்த கையினால திருடுறது, இந்த கையினால பொல்லாத கிரியைகளை செய்கிறதை கர்த்தர் சொல்லுகிறார். கைகளில் சுத்தமுள்ளவன் மட்டும்தான் இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிற இடத்துல போய் தங்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு அடுத்து என்ன வாசிக்கிறோம்? இருதயத்தில் மாசில்லாதவனும், இருதயத்தில் மாசில்லாதவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 யோவான் 1ஆம் அதிகாரம். ஏன்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பேற்பட்டவர் என்பதை நாம் பார்க்கலாமா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவன வாசிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். ஆமென். 2ஆம் வசனம். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. ஆமென். நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற பலியாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். இங்கே வாசிக்கும் பொழுது நம்முடைய பாவங்களுக்காக ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரரா இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவரா இருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லுது, மாசில்லாதவரும் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டீர்கள் என்று சொல்லி ஒரு வசனத்துல வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. பாவம் இல்லாதவரும் மாசில்லாதவரும் ஆகிய ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே நாம் என்ன செய்யப்பட்டோம்? உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். மாசில்லாத ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தம், அவர் மாசில்லாதவர். ஆமென். ஏசாயா 53ஆம் அதிகாரத்துல கூட இப்படி இந்த காரியங்களை நாம் வாசிக்கிறோம். மாசில்லாதவராகிய கர்த்தர் அவர் விரும்புகிறது என்ன தெரியுமா? இருதயத்தில் மாசில்லாதவர்கள். மாசு என்று சொன்னால் கரை திரை ஒன்றுமில்லாத, அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், கரை திரை ஒன்றுமில்லாத ஒரு மகிமையின் சபைக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிக்கலாமா அந்த வசனத்தை கூட? எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26ஆம் வசனமா? ஸ்தோத்திரம். 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், 26ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கலாம். 26ல இருந்து வாசிங்க. நாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைத்தரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை நம்மை மகிமுள்ள சபையாக, அந்த சபை எப்படி இருக்க வேண்டும்? கரைத்திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் பிழை இல்லாதவர், அவர் கரைத்திரை ஒன்றும் இல்லாதவர். ஹல்லேலூயா. ஆனபடினால் நாமும் அப்படி இருக்கணும் தான் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அததான் நம்ம என்ன செய்கிறோம்? சங்கீதம் 24ஆம் அதிகாரத்துல வாசித்தோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவனும் கைகளில் சுத்தமுள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் கரைத்திரை ஒன்றும் இல்லாத பிள்ளைகள் மட்டும்தான் கர்த்தருடைய பர்வதத்திலே நாம் ஏறி போக முடியும், அவருடைய சமூகத்திலே நாம் இருக்க முடியும். இருதயத்தில் மாசில்லாதவர்களும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாதவனும். ஒன்றே மாயை என்று சொல்லும் பொழுது மாய்மாலத்தனம், நேரத்துக்கு தகுந்த மாதிரி வேஷம், உலக மனுஷனை பார்த்து அவங்கள போல நடந்துக்கணும், அவங்கள போல இருந்துக்கணும், அவங்கள போல பேசிக்கணும், அப்படி நடந்துக்கிறது. ஒரு கர்த்தருடைய பிள்ளையை பார்த்த உடனே அங்க ஒரு பக்திமானை போல அங்க நடந்துக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு திருடனை ஆண்டவர் வசனத்துல சொல்றாரு, அவனை பார்க்கும் போது திருடன் உனக்கு என்ன ஐக்கியம் இருக்குன்னு சொல்லி 15ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். சோ அங்க பார்த்தா அவங்கள போல நடந்துக்கிறது. எங்க பார்த்தாலும் மாய்மாலத்தனம், உண்மை எதுவுமே கிடையாது. மாய்மாலம், எல்லாம் மாய்மாலம், பேச்சு மாய்மாலம், கிரிய மாய்மாலம், ஜெபம் மாய்மாலம், எல்லாமே மாய்மாலமா இருந்தா ஆண்டவர் அதை விரும்புறதுல. ஹல்லேலூயா. தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கூடாமல். இன்னொரு விதத்துல மாயை என்று சொல்லும்போது சாலமோன் சொல்றா, எல்லாம் மாயை. நம்முடைய இருதயத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? மாயத்தனம், மாய்மாலத்தனத்துக்கு விட்டு கொடுக்க கூடாது. அப்படின்னா மாயை என்ன? இன்னைக்கு
இருக்கிறது நாளைக்கு இல்லாம இருக்கும். இன்னைக்கு இருக்கிறது கொஞ்ச நேரத்துல இல்லாம போயிடும். உலகத்துடைய சந்தோஷம், நிம்மதி, சமாதானம் எல்லாம் அப்படிதான். நம்ம என்ன செய்யறோம்? அதுக்கே அப்படியே விட்டு கொடுத்துறது நம்ம ஆத்துமாவை. புரியுதுங்களா? ஹல்லேலூயா. அது ஆண்டவர் சொல்றாரு, அதை செய்யக்கூடாது. உன் ஆத்துமாவை எதற்கு கூடாது? மாயைக்கு ஒப்பு கொடுக்க கூடாது. கொஞ்ச நேரம் இன்பத்துக்காக உன்னை விட்டு கொட்டுறாத. கொஞ்ச நேரம் சந்தோஷத்துக்காக உன்னை விட்டுறாத. 2.5 மணி நேரம் ஒரு ஃபிலிம்க்கா எவ்வளவு அவசியம் எனக்கு தெரியல, சாரி. அதுக்காக உன்னை நேரத்திலே விட்டுறாத. உன் ஆத்துமாவை விட்டுறாத. களியாட்டுக்காக உன் ஆத்துமாவை விட்டு கொடுக்காத. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்குள்ளவைங்க. நித்தியமான சமாதானத்தை தேடி வா. நித்தியமான பரிசுத்தத்தை தேடி வா. நித்தியமான ஆறுதலை தேடி வா. நித்தியமான அதாவது சோதனை சமாதானத்தை கொடுக்கிற தேவனிடத்தில் வா என்று சொல்லுகிறார். உன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமலும் இருக்கிறவனே. கபடாய் ஆணையிடுறது கபட்டுத்தனம். அதாவது உள்ளத்துல ஒண்ணு வெளியே ஒண்ணு வச்சுன்னு பேசுறது. ஹல்லேலூயா. குற்றம் இல்லாதவர்கள் மேல் குற்றத்தை சுமத்துறது, தெரியாததை தெரிஞ்ச மாதிரி பேசுறது, பண்ணாதவைகளை பண்ண மாதிரி பேசுறது. கர்த்தருடைய பிள்ளையே ஆண்டு சொல்றாரு, இதையெல்லாம் நீ செய்வாயானால் இந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்க மாட்டார். ஹல்லேலூயா. அவன் கர்த்தராலே ஆசீர்வாதத்தை இப்படி அதாவது இருதயத்தில் கைகளில் சுத்தம் உள்ளவனும் இருதயத்தில் மாசில்லாதவனும் தன் ஆத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமலும் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை தேடும் பொழுது, அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரை ஆராதிக்கும் பொழுது அந்த மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். அவர் உட்பிரவேசித்தால் அவர் மகிமையும் பராக்கிரமும் உள்ள தேவன் மாத்திரம் அல்ல, அவர் என்ன செய்கிறார்? ஹல்லேலூயா. அவர் கர்த்தரால் அந்த தேவனால் ஆசீர்வாதத்தையும் தன் ரட்சிப்பின் தேவனால் நீதியும் பெறுவான். இதுவே அவரை தேடி விசாரித்து அவருடைய சமூகத்தை நாடுகிற யாக்கோபு என்னும் சந்ததி. அந்த யாக்கோபே விடுறதில்லை. நம்ம எல்லாரும் யாக்கோபின் சந்ததி தான். ஆனா அவரை தேடும் பொழுது கர்த்தர் நம்ம இஸ்ரவேலாக மாற்றுகிறார். இஸ்ரவேலுக்கு வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் தருகிறார். மீண்டுமாக 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 8ஆம் வசனம் வாசிங்க. யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமும் உள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம். ஆமென். அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. கர்த்தராமே அப்படின்னா அவர் வல்லமை உள்ளவராமே. உங்களுக்கு தெரியாதா? அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தராமே. உங்களுக்கு மறந்து போச்சா? ஏன் நீங்க சோர்ந்து போயிட்டுக்கிறீங்க? தாவீது எழுதும்போது அவ்வளவு அழகா சொல்றார், கர்த்தராமே. அவர் அப்படிப்பட்டவராமே. அவர் ஜெயம் கொடுக்கிறவராமே. அவர் வியாதிலிருந்து விடுதலை கொடுக்கிறவராமே. அவர் அநாதி தேவனாகிய கர்த்தராமே. ஏன் நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னு கேட்கிற மாதிரி இருக்குது. இது வாசல்களே உங்கள் கதவுகளை உயர்த்துங்கள். அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. என்ன ஒரு அருமையான ஒரு சங்கீதம் என்று பாருங்கள். நம்ம எல்லாரும் எத்தனையோ நம்ம எல்லாம் வாசித்திருக்கிறோம், மனப்பாடமா தெரிஞ்சதான வசனங்கள். ஆனா அந்த காலவடையில ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். ஹல்லேலூயா. சோர்ந்து போய் துக்கத்தோடு வேதனையோடு கூட இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், அநாதி கதவுகளை உயருங்க, வாசல்களை உங்கள் தலையை உயர்த்துங்கள். மகிமையின் ராஜா உட்பிரவேசிக்கிறார். அவர் வல்லமையும் மகிமையும் பராக்கிரமும் செய்கிறதான கர்த்தர். நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் பராக்கிரமம் உள்ளதான கர்த்தர். ஹல்லேலூயா. வல்லமை உள்ளதான கர்த்தர். ஸ்தோத்திரம். அவர் இரக்கம் செய்கிறதான கர்த்தர். ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓ உயர்த்துவோமா? நம்முடைய தலைகளை உயர்த்தலாமா? யாக்கோபு என்னும் சந்ததியே, உன் தலைகளை உயர்த்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் மகிமையின் தேவன். அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் யுத்தத்தில் வல்லமை உள்ளவர். உனக்காக யுத்தம் பண்ணுகிறவர், உனக்காக போராடுகிறவர். ஸ்தோத்திரம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். அவர் உள்ளே வர விரும்புகிறார். உன் இருதயத்துக்குள்ள வர விரும்புகிறார். உன் குடும்பத்துக்குள்ள வர விரும்புகிறார். உன்னுடைய காரியங்களில் அவர் வந்து செயல்படுத்த விரும்புகிறார். அவருக்கு இடம் கொடுப்போமா? நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒன்று மட்டும் நிச்சயம்,
அவர் வல்லமுள்ள தேவன், அவர் பராக்கிரமம் உள்ள கர்த்தர், அவர் யுத்தத்தில் பராக்கிரமம் செய்கிறவர், அவர் ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். மறந்து போயிட்டீங்களா? அவர் கர்த்தராமே, மறந்துடாதீங்க. ஹalleluya, ஹalleluya. ராஜாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த நல்ல காலவளைக்கு நன்றி ராஜா. ஒரு முறை கூட கர்த்தாவே இந்த வசனங்கள் மூலமா எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் மறந்துட்டோம் சுவாமி. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே நிறைய நேரத்துல ஆராதிக்காம உம்மை துதிக்காம கனப்படுத்தாம விட்டுட்டோம் ஆண்டவரே. ஆனா இந்த நாளில சொல்லுகிறேன், யாக்கோபு என்னும் சந்ததியே தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளை உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார் என்று நீர் எங்களோட இடைப்பட்டதுக்கு நன்றி ராஜா. இந்த கரத்துல எங்களை தாழ்த்துக்கிறப்பா, விட்டு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து இந்த வசனங்களை எங்களை தைரியப்படுத்திட்டோம், உற்சாகப்படுத்திட்டோம் ஆண்டவரே. இந்த வசனங்களை கேட்கிற பிள்ளைகள், காணொலி மூலமாய் கேட்கிற பிள்ளைகளோடு கர்த்தர் இடைப்படுவீராக. அவருடைய அறைகளில் ஆவியானவர் கடந்து வருவீராக ராஜா. ஆண்டவரே கேட்கும் போதே கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. இந்த மகிமையின் பிரசன்னமோட ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஒரு முறை கூட நீர் அவளுக்கு ஞாபகப்படுத்தும், சேனைகளின் கர்த்தராமே. ஆண்டவரே தேவன் இவ்வளவு பெரியவர் என்பதை ஒரு முறை கூட நீர் ஞாபகப்படுத்தி உணர்த்தியரும் ஆண்டவரே. தாழ்த்துடைய அன்பின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமையில உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். ஹalleluya. கர்த்தர் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஸ்தோத்திரம்.